இங்க பாருமியா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற நிவாஸ் இந்த மாதிரி ஒரு கரியரை விரும்பலான்னு தெரிஞ்சும் அதை மீறிட்டு போனா உன் கல்யாண வாழ்க்கைய பாதிக்கும்ல. ஒருவேளை கல்யாணமே நின்னு போக கூட சான்சஸ் இருக்க. பெரியவங்களாம் பேசி அவனை சம்மதிக்க வச்சு கல்யாணமே பண்ணி வச்சாலும் நிவாஸுக்கு பிடிக்கலனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு உனக்கு கரியர் தான் முக்கியம், கல்யாணம் முக்கியம் இல்லைன்னு நினைச்சனா அதை வீட்டுல உடைச்சு சொல்ற தைரியம் உனக்கு இருக்கா? அதுக்கப்புறம் உன் கரியரை தேடிப்போ, அதுல தப்பே இல்லை. ஒரு பக்கம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு, இன்னொரு பக்கம் நீ இப்படி எல்லாம் பண்ணனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இல்ல கல்யாண வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா இந்த கரியரை நீ தூக்கி போட்டுட்டு நிவாஸ் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ஒரு கல்யாண பொண்ணா சந்தோஷமா கல்யாணத்தை நோக்கி போற டிராவல அனுபவிக்க ரெடியார. ஆனா எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு ரெண்டுலயும் டிராவல் பண்ண நினைச்சனா அப்புறம் பிரச்சனையும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணோம். அதை தவிர்க்கவே முடியாத. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கோம். அதனால நல்லா யோசிச்சு தெளிவான ஒரு முடிவெடு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, சாரி. அதெல்லாம் பரவாயில்ல ரம்யா, என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா நீ நல்லபடியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. நிவாஸ் உன் மேல இருக்கிற பிரியத்தினால தானே உன்னை போக வேணான்னு சொல்றாரு. நிவாஸோட அம்மா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா, மரியாதையும் அன்பும் வச்சு உன் ஆசைக்கு இவ்ளோ மதிப்பு கொடுத்து அவங்க பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் குடுப்பனே சொல்லலாம். ஒருவேளை நிவாஸ் உன் மனசு புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா கூட மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கூட நீ ஆசைப்பட்ட விஷயத்த அடையலாம். ஆனா உன்னை நோக்கி வர இந்த நல்ல வாழ்க்கைய நீ மிஸ் பண்ணிராத ரம்யா. முகூர்த்த புடவையும் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. இந்த சூழ்நிலையில நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறதும் பேசுறதும் ரொம்ப தப்பு ரம்யா. சைன் பண்ண நல்ல நேரம் சொல்றாருல, சைன் பண்ணுங்க. இந்தாங்க, இது அட்வான்ஸ் பேமெண்ட் தான். நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். நான் இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாருக்கும் வராத வாய்ப்பு என்ன தேடி வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் என்ன முடிவு எடுக்கட்டும்? இந்த குழப்பத்துல எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. உன்னை நோக்கி வர இந்த நல்ல வாழ்க்கைய நீ மிஸ் பண்ணிராத ரம்யா. என்ன ஆதி? ரம்யா கூப்பிடுறாக்கா. அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு ரம்யா. ஆதி, நான் உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணி ஆகணும். என்ன ஏதாவது பிரச்சனையா ரம்யா? முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நேர்ல வர முடியுமா? தாராளமா வரேன். என்னால வீட்டை விட்டு ரொம்ப தூரம்லாம் வெளியே வர முடியாது. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எங்க வீடு தெரியும் தானே? நீங்க எங்க ஸ்ட்ரீட் எண்டுக்கு வந்துடுறீங்களா? நான் அங்க வந்து பாக்குறேன். நீங்க வந்துருங்க ப்ளீஸ். வந்துடுறேன் ரம்யா, வந்துடுறேன். இந்த நேரத்துல யாரை எங்க வர சொல்றா? ஃபங்க்ஷன் அதுவுமா? ரம்யா, யார தெருமுனைக்கு வர சொன்ன? அது ஒண்ணு இல்ல, நீ ஃபேஷன் ஷோ போன இடத்துல தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவளோட காஸ்டியூம்ஸ்லாம் திருப்பி கொடுக்கணும். அதனாலதான் தெருமுனைக்கு வர சொன்னேன். இன்னைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கும்போது எதுக்கு இங்க வர வைக்கணும்? அதனாலதான் தெருமுனைக்கு வர சொன்னேன். நீ துணி கொடுக்கணும்னா
நீ வீட்டுக்கு வர வச்சு கொடுத்துருக்கலாம்ல. நீ வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக கூடாது. ஆ சரிங்க நீ, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம். என்னக்கா திடீர்னு கிளம்பி நேர்ல வர சொல்றா? என்னன்னு ஒன்னும் புரியலையே. என்னால யூகிக்க முடியுது. 90% வரைக்கும் அதுதான் நடக்கும்னு தோணுது. என்னக்கா? வா சொல்றேன். முதல்ல கிளம்பு போலாம். ரம்யா, 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 ரம்யா. ஒருவேளை யாரையோ தெருமுனைக்கு வர சொன்னாலே அவங்கள பார்க்க போயிருப்பாளோ? சேர்ந்துருச்சு போல. செம்ம அழகா இருக்கா. You looks very beautiful, ரம்யா. என்ன பேபி, இவ்ளோ டென்ஷனா இருக்க? கூல் பேபி. நீங்க 2 பேரும் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளத்தை மறந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னால தான் அதை ஹானர் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு ரம்யா? என்னங்க, என்னது இது? அன்னைக்கு வந்து மீட் பண்ணார்ல மிஸ்டர் பிரதாப், ஆட் ஃபிலிம் டைரக்டர், அவரு கொடுத்த அட்வான்ஸ் செக் இது. எனக்கு இது வேண்டாம். என்ன ரம்யா, எதுக்கு இப்படி ஒரு முடிவெடுத்த? இல்லை ப்ளீஸ், இப்போதைக்கு இது வேண்டாமே. இதை திருப்பி கொடுத்துருங்களேன். ரம்யா, உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். அவர் உன்னை ஃபைனல்ஸ்ல பார்த்து நீ நடிக்கணும்னு விருப்பப்பட்டதுனால தான் நான் கனெக்ட் பண்ணனே ஒழிய பெருசா பழக்கம்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அதுவும் இல்லாம நீயா விருப்பப்பட்டு இந்த ப்ராஜெக்டை பண்றேன்னு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்க. அதனால நீயே பிரதாப் கிட்ட பேசிட்டு இதை ரிட்டர்ன் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். ஆதி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவர்கிட்ட பேசுற மனநிலையில இப்ப நான் இல்ல. வீடே ரொம்ப பரபரப்பா இருக்கு. நிவாஸ்க்கு இந்த விஷயம் சுத்தமாவே பிடிக்கல. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, புக்கில் இப்போதைக்கு ஃப்ரண்ட் பேஜில் என்னோட ஃபோட்டோ வர வேண்டான்னு. ஆனால் அதை மீறி அதில் வந்தது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ரம்யா. வர வேண்டாம் தான் நாங்களும் நினைச்சோம். அவங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட ஃபோட்டோவை பார்த்த உடனே ஃபேஸ் வேல்யூ பார்த்து பயங்கர ஃபோட்டோஜெனிக், ரொம்ப அழகா இருக்கு, அட்ராக்டிவாகவும் இருக்கு, நாங்கள் போட்டே தீருவோன்னு அவங்க சொல்லாமலே ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க. எனக்கு புரியுது, ஆனால் வீட்டில் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வெடிச்சிருச்சு. நிவாஸ் அதை கொண்டு வந்து வீட்டில் காமிச்சு ரொம்ப பெரிய கலாட்டா பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் என் அண்ணா எல்லாம் பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. என்னோட ஃபியூச்சருக்கு மேரேஜ் தான் முக்கியம்னு வற்புறுத்துறாங்க. இங்க பாரு ரம்யா, வீட்ல இருக்கிறவங்க 1000 சொல்லலாம். ஓ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீயே யோசிச்சு பாரு. யாருக்கும் வராத வாய்ப்பு உன்னை தேடி தேடி வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இத மிஸ் பண்ண வேண்டான்னு தான் தோணுது. ஏன்னா உன்னோட ஏஜுக்கு இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் வர்றது பெரிய விஷயம்.
இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா வீட்டோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது என்னால இதை பண்ண முடியும்னு தோணல. இன்னைக்கு நிச்சயம் வீட்டுல பந்தக்கால் போடுற வேலை பரபரப்பா நடக்குது. ரம்யா, ஆனா அது நான் என்ன சொல்ல ஸ்டாப் இட் ஆதி, ஸ்டாப் இட். நீ ரம்யாவை வற்புறுத்தாத. அவ கஷ்டப்படுறத பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். எதையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அந்த செக்க கொடு, பிரதாப் கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னால உங்களுக்கு சங்கடம் தானே? நீ கொடு ரம்யா, நான் பேசிக்கிறேன். என்ன பிரச்சனை? ரம்யா கிட்ட என்ன பிரச்சனை பண்றீங்க? அண்ணி அண்ணி, அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணல அண்ணி. நீங்க ஆதித்யா தானே? ஆமா மேடம். ஏற்கனவே தர்ஷினிய நீங்க பொண்ணு கேட்டு வந்தே வீட்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு ரம்யா இப்படி போய் போட்டோக்கு நிக்கிறது, போட்டியில கலந்துக்கிறது எல்லாம் பிடிக்கவே இல்ல. அதனால தயவு செஞ்சு இவள தொல்லை பண்ணாம நீங்க விட்டுருங்க. உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பொம்மி. பொம்மி, இங்க பாரு. ரம்யாவை வற்புறுத்தலாம் இல்ல. ரம்யாக்கு நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே அவ கிட்ட இருந்து செக்க தான் திரும்ப வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன வாங்குனீங்க என்ன வாங்கலன்னு. இனிமே இவளுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, இவளை கூப்பிடாதீங்க. நீ நட ரம்யா, போலாம். என்ன அண்ணி, அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க எனக்கு நிறைய உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க. போதும், இவங்க செஞ்ச உதவி எல்லாம் போதும். இவங்க உதவி செஞ்சதுனாலதான் உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இது நிவாசுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையா தான் ஆகும். நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? பந்தக்கால் நட போறாங்க, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அத மீறி வந்திருக்க. எதுக்கு நீ இப்ப வந்த? அண்ணி, அந்த செக்க திருப்பி கொடுக்க தான் வந்த அண்ணி. நான் எதுலயும் நடிக்கலன்னு சொல்ல வந்த அண்ணி. இங்க பாரு பொம்மி, இந்த காலத்துல ஒருத்தரை கட்டாயப்படுத்தி எதுவுமே பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரம்யாவோட விருப்பத்துக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க கத்துக்கங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி, என்ன அண்ணி நீங்க? நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் ரம்யா இப்படி பண்ற? வீட்ல யாராவது உன்னை தேடி நீ இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? இனிமே தயவு செஞ்சு ரம்யாவை தேடி வராதீங்க. வா ரம்யா, நீ முதல்ல. அண்ணி அண்ணி, ச்சே, என்னக்கா இது? நான் வேற ஒரு விஷயம் எதிர்பார்த்து வந்தேன். பொம்மி வந்ததால அது சொதப்பிடுச்சு. இட்ஸ் ஓகே. அதை எப்படி நடத்திக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரம்யா கண்ணுல இன்னும் எவ்வளோ ஆசையும் கனவும் இருக்குன்னு பார்த்தல, அதுதான் அவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு. இந்த கல்யாணம் எப்படி என்ன மீறி நடக்குதுன்னு நானும் பார்த்துடுறேன். வா போலாம். என்ன ரம்யா இது? ஏற்கனவே வீட்ல இது சம்பந்தமா பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் முன்னாடி நான் உன்னை பார்த்தப்ப கூட நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்ன. நீ என்னடான்னா தெருமோன வரைக்கும் போய் நிக்கிற. நான் மட்டும் வந்து பாக்காட்டி என்ன ஆயிருக்கும்? ஐயோ அண்ணி, எதுவும் ஆயிருக்காது அண்ணி. இந்த மாடலிங் சம்பந்தமா எங்கேயும் வரலன்னு சொல்லி செக்க திருப்பி கொடுத்துட்டு வரதா நான் போனேன் அண்ணி. இங்க பாரு ரம்யா, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கோ. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். நிவாஸ் கூட நீ சந்தோஷமா சேர்ந்து வாழணும். தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா யாருக்கும் தலைகுனிவு வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியுது இல்ல? உன் மனசுல வேற எதுவும் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா? சத்தியமா இல்ல அண்ணி. எதுவும் வேண்டான்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். ஒருவேளை நிவாஸ்க்கு மனசு மாறுச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். நல்ல முடிவெடுத்திருக்க ரம்யா. இதான் உனக்கு நல்லது. கொஞ்ச நாள் கழிச்சு அது உனக்கே புரிய வரும். நல்ல வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் அமைஞ்சிராது. அது உனக்கு அமைஞ்சு வருது. எக்காரணத்து கொண்டும் இதை தவற விட்டுறாத. புரியுதா? சரி அண்ணி. எதையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். சரி அண்ணி. சரி, நான் போய் தர்ஷினியை அனுப்பி வைக்கிறேன். புடவைய கட்டி ரெடியா இரு. ம்?
ரம்யா, திரும்ப எங்கேயும் போக மாட்ட தானே? இல்ல நீ சத்தியமா எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, நான் தர்ஷினி அனுப்புறேன். ம். பொம்மி, நீ இப்ப ரம்யாவை கூட்டிக்கிட்டு வாமா. நல்ல நேரம் நெருங்கிடுச்சு. பூஜையை ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்கும். தாராளமா ஆரம்பிங்க. இப்ப நவதானியத்தை போட்டு பாலை ஊத்தி பூஜையை ஆரம்பிக்கணும். வீட்டோட மூத்த மருமக யாரு? அதோ அங்க இருக்காளே பிரீத்தி. வாமா. வாங்க. தம்பதி சமேதரா முதல்ல முன்னாடி வாங்க. நவதானியத்தை போட்டு பாலை ஊத்தி பூஜையை ஆரம்பிச்சு வைங்க. அம்மா, என்னம்மா நீங்க? நல்ல காரியத்தை முதல்ல ஆரம்பிக்கிறோம். கருப்பு புடவையில ஆரம்பிக்க கூடாது. தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் போய் மாத்திட்டு வாங்கம்மா. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பிரீத்தி, நீ போய் மாத்திட்டு வந்துருப்போம். டைம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் போறது. சீக்கிரம் பூஜை பண்ணிட்டா நல்லா இருக்கும். பொம்மியே இந்த வீட்டு மருமக தான், அவளே ஆரம்பிக்கட்டும். தம்பதி சமேதரா வாங்க. இப்போ தெரியுதா உங்க வீட்டோட லட்சணம் என்னன்னு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. குறிச்ச நேரத்துல பண்ணிட்டோம். இனி இந்த வீட்டு கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். பிள்ளையாரப்பா, ஐயர் சொன்ன மாதிரி இது நல்லபடியா நடக்கணும். நீ தான் நடத்தி கொடுக்கணும். ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை